அந்த வாழைப்பழ தோல்ல வந்து உள்பகுதியை நம்ம ஃபேஸில் கூட வந்து வச்சு நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ண மாதிரி தேய்ச்சி முகம் கழுவுனோம்னா முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு மாசு மருக்கள்லாம் வந்து மறைய ஆரம்பிக்கும். அந்த கரும்புள்ளி வெண்புள்ளி அந்த மாதிரி புள்ளிகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட முகப்பரு வந்து மறைஞ்ச வடுக்கள் இருந்ததுன்னா கூட கருப்பு வந்து மாறி திரும்ப பழைய நிலைக்கு முகம் அழகாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக செயல்படக்கூடியது. இப்போ இந்த பற்பொடி தயாராகிடுச்சு. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காய்ந்த எலுமிச்சம்பழத்தோல், பாக்கு, காசுக்கட்டி, லவங்கம், இந்து உப்பு இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு ஒன்றா சேர்த்து பற்பொடியாக தயார் செஞ்சு வச்சுக்கணும். ஒரு வாழைப்பழ தோலில் உள்ளே இருக்கக்கூடிய சதையை சுரண்டி அந்த பற்பொடியோட இந்த சதையையும் நல்லா சேர்த்து கலந்து எடுத்து வச்சோம்னா இந்த பற்பொடி தயார். நேயர்களே, இந்த பற்பசை தயாராகிவிட்டது. இதை வைத்து பற்களை தேய்க்கும் போது அந்த பற்களில் இருக்கக்கூடிய கரை வந்து படிப்படியாக குறையும். புகைப்பழக்கம் இருந்தாலும் புகையிலை பழக்கம் இருந்தாலும் அல்லது பற்களை வந்து சரியாக பராமரிக்க விட்டாலும் அந்த பற்களில் வந்து கரை அதிகமாக இருக்கும், மஞ்சள் நிறத்தில் காணப்படும். அந்த கரையை போக்குறதுக்கு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அந்த எனாமல் பாதிப்படைவதற்கு வாய்ப்புண்டு. அந்த பாதிப்பு வராமல் இருப்பதற்கும் அந்த கரையை போக்குவதற்கும் இந்த பற்பசை வந்து அதிக அளவில் நன்மை செய்யக்கூடியது. காலை இரவு இரு வேளையும் இந்த பற்பசையை கொண்டு பற்களை மெதுவாக தேய்த்து வரும்போது அந்த கரை வந்து படிப்படியாக குறைந்துவிடும். இந்த முறையை வந்து குறைந்தது 48 நாட்களுக்கு செய்ய வேண்டும். அந்த மாதிரி செய்யும்போது அந்த பற்களில் இருக்கக்கூடிய கரை வந்து படிப்படியாக குறைந்துவிடும். அதே மாதிரி அந்த பற்களில் வந்து ஏதாவது சொத்தை இருந்தாலும் ஈறுகள் வீக்கமாக இருந்தாலும் அந்த பாதிப்பை போக்குறதுக்கு கூட இந்த பற்பசை வந்து அதிக அளவில் நன்மை செய்யக்கூடியது. பொதுவாக நம்ம பல்லு வந்து 4 பாகமாக பிரிஞ்சிருக்கும். அதாவது எனாமல், டென்டை, சிமன், பற்சோறுன்னு 4 பாகமாக பிரிக்கலாம். இந்த பற்சோரில் தான் வந்து இரத்த குழாய்கள்லாம் வந்து இருக்கும். அந்த பற்சோரில் பாதிப்படையும் போது தான் பல் சொத்தை வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த சொத்தை வராமல் இருப்பதற்கும் கரையை போக்குவதற்கும் இந்த மருந்து வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. இதை சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. இதை அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, அடுத்ததாக வாழைப்பழத்தை வைத்து ஒரு சப்பாத்தி ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த சப்பாத்தியை சாப்பிடும்போது அடிக்கடி வரக்கூடிய மயக்கம் வந்து படிப்படியாக குறையும். இந்த சப்பாத்தி தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.